வாழ்க்கையில வருகிற அடுத்த தடை 4ஆம் அதிகாரம் 1வது வசனம். அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 5 வாசலை கட்டி முடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் 4ஆம் அதிகாரத்திலே நீங்கள் 1வது வசனத்தை வாசிப்பீர்கள். நாங்கள் அலங்கத்தை கட்டுகிற செய்தியை சன்பல்லாத் கேட்டபோது அவன் கோபித்து எரிச்சல் அடைந்து யூதரை சக்கந்தம் பண்ணி. நன்றாய் கவனிங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல இவன் கோபித்து எரிச்சல் அடைந்து, காரணமே இல்லாம எதிரி நம்ம மேல இப்போ இந்த இவ தேவனுடைய மனுஷனாகிய நெகேமியா போய் சன்பல்லாத்தையோ தொபியாட்டையோ ஏதாவது உதவி கேட்டாரா? ஏதாவது பணத்தை கேட்டாரா? ஒண்ணுமே கேட்கல. உதவியும் கேட்கல, பணத்தையும் கேட்கல. ஆனா காரணமே இல்லாம எதிரிக்கு என்ன வருது அப்படின்னா எரிச்சல், கோபம் வருது. அப்போ நமக்கு வருகிற மிகப்பெரிய தடை என்ன அப்படின்னா, சிலர்கிட்ட நம்ம எதுவுமே கேட்க மாட்டோம், எந்த உதவிக்குமே போக மாட்டோம், அவர்களுக்கும் நமக்கும் சம்பந்தமே இருக்காது. ஆனா ஒரு ப்ராஜெக்டை நீங்க பண்ணும்போது, ஒரு வேலையை ஆரம்பிக்கும் போது, அது வீடு கட்டுறதா இருக்கலாம், தொழில் பண்றதா இருக்கலாம், எக்ஸெட்ரா எதா வேணாலும் இருக்கலாம், அவங்களுக்கு காரணமே இல்லாம என்ன வரும்? எரிச்சலும் கோபம் வரும். பாருங்க, அவங்க அவ்வளவு பெரிய 3 மாடி வீடு கட்டி அவங்க குடியிருப்பாங்க. நீங்க பக்கத்துல ஒரு 2 ரூம் போட்டு ஒரு வீடு கட்டுவீங்க. மணலை கொண்டு போய் ரோட்ல உங்க பக்கத்துல சைட்ல கொட்டி இருப்பீங்க. 3வது வீட்டுக்காரன் சண்டைக்கு வருவாரு. ஏன் ரோட்ல இன்னும் கொஞ்சம் உள்ள தள்ளி போட்டுருக்க வேண்டியதானே, இங்க எதுக்கு போட்டிருக்கிறீங்க? எங்களுக்கு வண்டி போறதுக்கு டிஸ்டர்பன்ஸா இல்ல? வண்டி போறதுக்கு அவ்வளவு பெரிய இடம் இருக்கும். ஆனா என்னன்னா, நீங்க அந்த ஒரு ரூம் கட்டுறதா அவங்களால என்ன பண்ண முடியல. அப்படியே கோவம், அப்படியே எரிச்சல். சே, நம்ம ஒரு 3 மாடி கட்டி இருக்கிறோம், அவங்க ஒரு ரூம் எல்லாம் கட்டுறாங்க, கட்டட்டுமே, சரிப்பா கொஞ்சம் வேணா தள்ளி போட்டுக்கோ அப்படின்னா, இன்னும் 10 நிமிஷத்துக்குள்ள எடுத்து உள்ள போடலாம் அப்படின்னா நடக்கிறதே வேற, அப்படி இப்படின்னு. அப்போ நம்ம ஆசீர்வதிக்கப்படக்கூடாதுன்னே நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, நம்ம ஆசீர்வதிக்கப்படக்கூடாதுன்னு நினைப்பாங்க. ஆனா கர்த்தர் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, அவன் என்னடா சொல்றது, நீ தள்ளிரு, அவனுடைய எரிச்சல் அவனோட இருக்கட்டும், அவனுடைய கோபம் அவனோட இருக்கட்டும், நான் அவன் கண்ணுக்கு முன்னாடி கோபுரத்தையே கட்ட வைக்கிறேன்னு, நம்மளை கோபுரத்தை கட்ட வைக்கிறவர் தான் நம்முடைய கர்த்தர். நான் நம்புறேன், இந்த 21 நாள் முழங்கால் யுத்த ஜெபத்துல உனக்கு விரோதமாய், உங்களுக்கு விரோதமாய் இருக்கிற எரிச்சலின் கண்கள், உங்களுக்கு விரோதமாய் இருக்கிற கோபத்தின் கண்களை கர்த்தர் அழித்து நிர்மூலமாக்கி நிக்கிரகம் பண்ணி, ஓ ஹalleluya, அவர்கள் எரிச்சல் அவர்களோட இருக்க கடவுது, அவர்களோட இருக்க கடவுள். அப்ப நீங்க அந்த காரியங்களை பண்ணும்போது எரிச்சல் காரணமே இல்லாம எரிச்சல் ஆவதான். நம்ம ஆசீர்வதிக்கப்படுறதுல அவங்களுக்கு என்னப்பா பிரச்சனை, உங்களுக்கு என்ன? அவன் கஷ்டப்பட்டு உழைக்கிறான், அவன் முன்னேறான், அவன் கஷ்டப்பட்டு ஜெபம் பண்றான், அவன் முன்னேறான், அவன் நல்லா வர்றான், நமக்கு என்னப்பா, நமக்கு அப்படின்ற எண்ணம். ஒருத்தர் நல்லா வந்த உடனே அந்த எரிச்சல் அவங்களை இருக்க விடாது, அப்படியே அவங்களுக்கு என்னமோ அப்படி. ஆனா ஆண்டவர் அதை பார்த்து பயப்பட வேண்டாம், அந்த தடை வந்துதான் ஆகும். நம்ம நல்லா உயரும் போது, நம்ம ஒரு காரியத்தை ஆரம்பிக்கும் போது காரணம் இல்லாதவர்கள் எரிச்சலும் கோபமும் அடைவார்கள். ஆண்டவருடைய பிள்ளைகள் இந்த நெகேமியா மாதிரி அதை என்ன பண்ணக்கூடாதுன்னா, நீங்க அப்படி அதை பொருட்படுத்தவே கூடாது. கொஞ்ச நாள் அவங்களுடைய எரிச்சலினால ஏதாவது சோதனை இருக்கும், கவலைப்படாதீங்க, கர்த்தர் கூட இருக்கிறாரு, தாண்டி போயிட்டே இருக்கலாம். ஆமேன்னு சொல்லுங்க. அடுத்து அவனுக்கு வந்த மிகப்பெரிய தடை. 4ஆம் அதிகாரம் அதே 1வது வசனத்தை வாசிக்கலாம். நாங்கள் அலங்கத்தை கட்டுகிற செய்தியை சன்பல்லாத்து கேட்டபோது கோபித்து எரிச்சல் அடைந்து யூதரை சக்கந்தம் பண்ணி, அந்த அற்பமான யூதர் செய்கிறது என்ன? அவர்களுக்கு இடம் கொடுக்கப்படுமோ? பலி இடுவார்களோ? ஒரே நாளிலே முடித்து போடுவார்களோ? சுட்டரிக்கப்பட்டு மண்மேடுகளான கற்களுக்கு உயிர் கொடுப்பார்களோ என்று தங்கள் சகோதரருக்குள்ளும் சமாரியாவின் சேனைக்கு முன்பாக சொன்னார்கள். இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒவ்வொரு ஸ்டெப்பா ஒவ்வொரு போராட்டமா தாண்டி வர்றாரு. இப்போ இவரை பார்த்து சவால் விடுறாங்க. என்ன சவால் விடுறாங்கன்னா, பலியிடுவார்களோ? ஒரே நாளில் முடித்து போடுவார்களோ? சுட்டரிக்கப்பட்டு மண் மேடுகளான கற்களுக்கு உயிர் கொடுப்பார்களோ? என்னென்ன பேசுறாங்க பாருங்க, சவால் விடுறாங்க. முடிச்சிருவியாடா, செஞ்சிருவியா, அந்த கல்லுக்கெல்லாம் உயிர் கொடுத்துருவியா நீ? அதெல்லாம் நடக்காதுப்பா. நான் சொல்றேன், ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கும் போது, ஒரு வேலையை ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு தடைன்னு ஒன்று நிற்கிறது என்ன அப்படின்னா சவால். நிறைய பேர் உங்கள்கிட்ட சவால் விடுவாங்க, அதெல்லாம் நடக்காது, அதெல்லாம் நடக்காது, எல்லாம் வானமே இடிச்சு போனாலும் நீ எல்லாம் ஒரு வீடு கட்ட மாட்டாயா அப்படின்வாங்க. அவ்வளோதான், எல்லாருக்கும் கல்யாணம் நடக்கும், உன் பிள்ளை கல்யாணம் நடக்காதியா. நீ உயிர் கொடுத்து பாரு, கல்யாணத்தை பண்ணிப்பாரு, பார்க்கலாம், செஞ்சு பாரு. எத்தனை பேர் சவால் விட்டாலும் ஆண்டவருடைய பிள்ளைங்க கவலையப்படாதீங்க.
கர்த்தர் நினைச்சாருன்னா மனுஷன் என்ன பெருசா சவால் விடுறது? ஆமேன்னு சொல்லுவோம். கற்களுக்கு உயிர் கொடுத்தாங்களா? மண் மேடுகளுக்கு உயிர் கொடுத்தாங்களா? கட்டி நிப்பாட்டினாங்களா? யாரெல்லாம் அப்படி சவால் விட்டார்களோ அவர்கள் கண்களுக்கு முன்பாகவே கர்த்தர் 52 நாளைக்குள்ள அந்த அலங்கத்தை அழகா கட்டி பினிஷ் பண்ணி பிரதிஷ்டை பண்ண கர்த்தர் உதவி செய்தார். அந்த தேவன் தான் உங்களோடும் என்னோடும் இருக்கிறார். அந்த தேவன் தான் நம்மோடு இருக்கிறார். இந்த சத்தத்தை கேட்கிற உங்களோட அந்த தேவன் தான் இருக்கிறார். சவால் விடுறவங்களை பார்த்து பயந்து போய், ஐயோ அவன் சவால் விடுறது மாதிரி ஆயிடுச்சு, அவன் சொன்னது மாதிரி ஆயிடுச்சு, அவன் சொன்னது மாதிரி நான் விழுந்துட்டேனே. இல்லை இல்லை இல்லை, அவனுடைய வார்த்தையை கீழே தள்ளுகிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அவருடைய சவாலுக்கு நீங்க பயப்படாதீங்க. அவங்க என்ன சவால் விட்டாலும் கர்த்தர் உங்களோட இருக்கும்போது மறுபடியும் உங்களை எடுத்து கட்டுவதற்கு வல்லவரா இருக்கிறார். கைகளை உயர்த்தி சொல்லுங்கள், ஆண்டவரே, மனிதனுடைய சவால்களை முறியடிக்கிறவர். உங்களை கேட்கறதுக்கு யார் இருக்கா? உங்களுக்காக பேசுறதுக்கு யார் இருக்கா அப்படின்னு சவால் விட்டாங்கல்ல. என் தேவன் நியாயாதிபதியாய் எழும்பி நிற்பார். என் தேவன் உனக்காக எழும்பி நிற்பார். என் தேவன் உன்னோடு கூட இருக்கிறதை நிரூபிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர்கள் உங்களை பார்த்து விடுகிற சவால் அல்ல, அது உங்களுக்குள்ளே இருக்கிற இயேசுவை பார்த்து விடுகிற சவால். ஹல்லேலூயா. கர்த்தரை பார்த்தான் அவர்கள் சவால் விடுகிறார்கள். கர்த்தர் ஜெயிப்பாரா? அவங்க ஜெயிப்பாங்க. நான் நம்புறேன், என் ஆண்டவர் ஜெயித்தார். என் ஆண்டவர் ஜெயம் எடுக்கிறவர். என் ஆண்டவருக்கு தோல்வி இல்லை. என் ஆண்டவர் மரணத்தையே ஜெயித்த கர்த்தர் நம்மோட இருக்கிறார். அதனால எத்தனை பேர் சவால் விட்டாலும் கர்த்தர் செய்ய நினைத்ததை தடை பண்ணுவதற்கு ஒருவரால் முடியாது. ஹல்லேலூயா. ஒரு சர்ச்சுக்கு ஒரு சின்ன லேண்ட் வாங்குறாங்க. அந்த லேண்டினுடைய சென்டர்ல ஒரு இடம் இருக்குது. அந்த இடம் வந்து இன்னொருத்தருடைய இடம். இவங்களுக்கு தெரியவே இல்லை, தெரியாம வாங்கிட்டாங்க. இப்ப என்னன்னா, அந்த இடத்த வச்சிருக்கிற அவர் வந்து ஒரு மோசமான மனுஷன். இவங்க தெரியாம இடத்த வாங்கிட்டாங்க. சர்ச்சை கட்டலான்னு உள்ள கொண்டு போகும்போது சென்டர்ல அந்த இடத்துல இருக்கிற ஆள் வந்து அப்போஸ் பண்றாரு. பத்திரத்தை எடுத்து காமிக்கிறாரு, பாருங்க என் இடம் இருக்குது உள்ளுக்குள்ள, என் இடத்துக்குள்ள நீ போக முடியாது அப்படின்னு அவர் கேட்ட போட்டார். என்ன பண்றேன்னே தெரியல. இவங்க உடனே சொல்றாங்க, நான் வாங்கினதுல இருந்து 10 மடங்கு பணம் ஜாஸ்தியா கூட கொடுத்துக்கிறேன், நீ எப்படியாவது அந்த இடம் கொடு அப்படின்னு கேட்டா முடியவே முடியாதுன்ட்டாங்க. அதெல்லாம் நீ முடிஞ்சதை பாரு அப்படின்னு சொல்லி அந்த இடத்தினுடைய சென்டர்ல போய் வேலியை போட்டு கேட்டை போட்டு விட்டாங்க. இவங்களுக்கு பெரிய நஷ்டம். என்ன பண்றதுனே தெரியல. ஒரு ஊழியக்காரர் ஒரு வந்தாரு. இவர் சோகமா இருக்கிறத பார்த்து, ஏன் பாஸ்டர் இவ்வளவு சோகமா இருக்கிறீங்க, என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டேன். இல்ல இந்த மாதிரி ஆயிடுச்சு, ஒரு இடத்த வாங்கணும், நான் கவனிக்காம மட்டும் சென்டர்ல ஒருத்தனுடைய இடம் வந்து மாட்டிக்கிடுச்சு, அவன் தரவே முடியாது அப்படின்ட்டான் அப்படின்னு. சரி ஒன்றும் பரவாயில்ல, நீங்க வந்து ஒரு 300 நாள் கண்டினியூவா வந்து டெய்லி 3 மணி நேரம் சர்ச்சில் இருக்கிற ஜனங்களை எல்லாம் வர சொல்லி ஜெபத்தை மட்டும் ஆரம்பிச்சிருங்க அப்படின்னு தீர்க்க தரிசனமா சொல்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டாரு. உடனே இந்த பாஸ்டருடைய மனசுலையும் உறுத்தப்பட்டு அவர் ஜெபத்தை ஆரம்பிச்சிட்டாரு. டெய்லி 3 மணி நேரம், 1 இயர், 1 வருஷம் ஜெபம், பல மணி நேரம் ஜெபம் ஆண்டவருடைய சமூகத்தில் போயிட்டே இருக்குது. ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம், அந்த சென்டர்ல வச்சிருந்தாரு பாருங்க அந்த இடம், அவரே வந்து பாஸ்டர்கிட்ட போய் பத்திரத்தை கொடுத்துட்டு, எனக்கு பணமே வேணாம் ஃப்ரீயா வச்சுங்கன்னு கொடுத்துட்டு போயிட்டார். அதான் கர்த்தர், எனக்கு காசே வேணாம், இந்த இடத்த நீங்க வச்சுக்கோங்க, சர்ச்சுக்காக நான் கொடுத்தது மாதிரி நினைச்சுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போனார். அப்போ நம்முடைய ஆண்டவரிடத்துல யாரும் என்ன பண்ண முடியாது, சவால் விடவே முடியாது. சிலரை ஆண்டவர் விட்டு வச்சிருக்கிறார் அப்படின்னா, சரி போட்டும் விடு, உனக்கு அதை விட பெஸ்டா தருவேன், நீ ஏன் போய் அங்க சண்டை போட்டிருக்க அப்படின்றதுக்காகத்தான் கர்த்தரா பாவம் பார்த்து போட்டுன்னு விட்டா தவிர நம்மோட சவால் விட்டெல்லாம் ஜெயிக்க முடியாது. ஆமேனே வர முடியாது, சவால் விட்டெல்லாம் வர முடியாது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? அது இன்னொரு சம்பவம் இருக்குது. ஒரு ஊர் தலைவன் வந்து மிஷினரியா போன ஒரு பாஸ்டரை, உன்னை எல்லாருக்கும் முன்னாடி, எல்லாரும் கடவுள் கடவுள் உன்னை கும்பிடுறாங்கல்ல, உன்னை எல்லாருக்கும் முன்னாடியும் நீ வந்து ஒரு கெட்டவன் அப்படின்றத நான் உன்னை கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லி அந்த ஊர்லயே இருக்கிற ஒரு ஏழை தாயும் ஒரு பொண்ணையும் பிடிச்சு, அந்த பொண்ணை வந்து இரவுல இவர் தங்கி இருக்கிற, இவர் தனியா பேச்சுலர், அந்த வீட்டில் இவர் இரவுல அனுப்பிட்டு ஊருக்காரங்களை எல்லாம் கூப்பிட்டு, இந்த பாரு இந்த பாஸ்டர் வந்து இந்த மாதிரி இந்த ஊழியக்காரர் இந்த பிள்ளையோட தப்பா நினைச்சான்னு சொல்லிட்டு ஊர் பஞ்சாயத்து கூட்டிட்டாங்க. இவருக்காக பேசுறதுக்கு ஒருத்தருமே இல்லை. எல்லாருமே அதான் கிராமத்தில் உள்ள ஆட்களெல்லாம் ரொம்ப கேவலமா பேசுவாங்கல்ல. ஃபாதர் ஃபாதர்னா என்னமோ எனக்கு நல்லதெல்லாம் பண்ணேன்னு சொன்னேன், இந்த பிள்ளையை இப்படி கெடுத்திருக்கியா, அந்த பிள்ளையை பார்த்து அந்த நாட்டாமைகள் எல்லாம் வந்து ஊர் தலைவர்லாம் வந்து கேட்குறாங்க, அந்த பிள்ளையை பார்த்து கேட்குறாங்க, இந்த மாதிரி இவன் வந்து உனக்கு தப்பானா கெடுத்தானா அப்படின்னு கேட்டா, ஆமா இவன் கெடுத்தா, ஒரு நாள் இல்லை பல நாள் நடந்துச்சு, நான் இப்ப கர்ப்பமா இருக்கேன்னு. இவருக்கு ஒண்ணுமே பண்ண முடியல. இந்த நாட்டாம அங்க உட்காந்து அந்த மனுஷன் சிரிக்கிறான்.
ஆண்டவரே வரட்டும், ஆண்டவர் இப்போ வரட்டும் அப்படின்னு. இவர் ஒன்றுமே யோசிக்கல. ரொம்ப அப்படி மனசு கஷ்டமாக இருந்துட்டு ஒருத்தரை பார்த்து கேட்டாரம்மா, ஒரு செம்பு தண்ணி கிடைக்குமான்னு கேட்டிருக்காரு. உடனே தர்றோம் அப்படின்னு சொல்லி அந்த செம்பு தண்ணியை கொண்டு வந்து எல்லாருக்கும் முன்னாடி காமிச்சு, இந்த மாதிரி இந்த செம்பு தண்ணி, நான் கடவுளை ஆராதிக்கிறேன், கடவுளை வணங்குறேன், அவர்கிட்ட பவர் இருக்குன்னு நான் நம்புறேன். இந்த ஒரு செம்பு தண்ணியை நான் நல்லா ப்ரேயர் பண்ணி இந்த பொண்ணுனுடைய கையில கொடுப்பேன். இந்த பொண்ணுகிட்ட நான் தப்பு பண்ணியிருந்தேன் அப்படின்னா இந்த தண்ணியை குடிக்கும்போது இந்த பொண்ணுக்கு ஒன்றும் பண்ணாது. ஆனா இந்த பொண்ணுகிட்ட நான் தப்பு பண்ணலைன்னா இந்த தண்ணியை குடிச்சு முடிக்கிறதுக்குள்ள இந்த பொண்ணுடைய இடுப்புக்கு கீழே விளங்காம போயிடும் அப்படின்னு தண்ணியை எடுத்து ஜோம் பண்ணிட்டாரு. ஜோம்னா இந்த பொண்ணும் இந்த அம்மாவும் அப்படியே மனசு உடஞ்சு, ஐயோ இவங்களுக்கு தெரியும்ல இவங்க தப்பு பண்ணிருக்காங்கல்ல, ஊழியக்காரங்க இல்ல 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 நாங்க அந்த தண்ணியை குடிக்க மாட்டோம், தண்ணியை குடிக்க மாட்டோம். அப்போ ஊருக்காரங்கல்ல, ஏமா குடிக்க வேண்டியது தானே, தப்பனா குடிக்க வேண்டியது தானே, என்ன நீ பயப்படுற, எதுக்கு பயப்படுற, இல்ல வேண்டாம் இல்ல வேண்டாம். அன்னைக்கு எந்த ஆமான் வந்து அவருடைய பேரை கெடுக்கணும்னு நினைச்சானோ ஊர்ல இருக்கிற அத்தனை பேரும் அவரை காரி துப்பிட்டு இவர்தாயா இவர்தான் இவரோட கடவுள் இருக்காருன்னு இன்னும் கொஞ்சம் கூட்டம் அவருக்கு ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஆமேன்னு சொல்லுவோம். அப்போ நம்ம தேவன் வந்து நமக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போ. மிரட்டுவாங்க, பயப்படுத்துவாங்க, கஷ்டப்படுத்துவாங்க. நீங்க எதையும் குறிச்சு கவலைப்பட வேண்டாம். அவங்க என்னமோ என்னமோ அவங்க பண்ணிட்டு போட்டோம், அவங்க சவால் விடட்டும். நீங்க சொல்லுங்க, ஆண்டவரை எங்கிட்ட சவால் விடல, அவன் உங்ககிட்ட சவால் விடுற, எனக்குள்ளே இருக்கிற உங்கள்கிட்ட சவால் விடுறான். உலகத்தில் இருக்கிறவனை விட எனக்குள்ளே இருக்கிற இயேசு. சத்தமா சொல்லுங்க, முழு மனதோட சொல்லுங்க, பெரியவர் பெரியவர் பெரியவர். ஹல்லேலூயா சொல்லலாமா? அடுத்தெல்லாம் போமா? ஆமே. நெக்ஸ்ட் அவ்வளோ பிரச்சனை வந்திருக்கு பாருங்களேன், அவ்வளோ தடைகள் வந்திருக்குது. சரி, எல்லாத்தையும் தாண்டி 52 நாளைக்குள்ள இத்தனை தடை வந்திருக்குங்க. எத்தனை நாளைக்குள்ள? வெறும் 52 டேஸ்க்குள்ள இத்தனை தடை வந்திருக்குது. நமக்கு வந்து ஒரு தடை 10 வருஷத்து 5 வருஷம் தாண்டி தான் ஒரு பிரச்சனை வருது. அதுக்கே உட்காந்து நம்ம வளர்த்தி உட்காந்துருக்கோம். ஐயோ இயேசுவே 5 வருஷம் நிம்மதியா வாழ்ந்தேன், திரும்பியும் வந்துருச்சே அப்படின்னு. இவன் நாளுக்கு நாள் ஒரு பிரச்சனை, ஒவ்வொரு நாளும் ஒரு பிரச்சனை, ஒரு கல்லை எடுத்து வைக்கும் போது ஒரு பிரச்சனை. ஆனா கர்த்தர் முடிக்கிறதுக்கு பலன் தந்தாரா? அதான் தடைகளை உடைக்கிறவர் நமக்கு முன்னே போ. ஸோ அடுத்ததாக வந்து நீங்க வந்து 4ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கும் போது, அப்பொழுது அம்மோனியனாகிய தொபியா அவன் பக்கத்தில் நின்று, அவர்கள் கட்டினாலும் என்ன, ஒரு நரி ஏறி போனால் அவனுடைய கல் மதில் இடிந்து போகும் என்றான். அப்படின்னா இது ரொம்ப நாள் என்ன பண்ணாது, நிக்காது. கட்டட்டும்பா கட்டட்டும், ஆனா இது ரொம்ப நாள் என்ன பண்ணாது. இன்னைக்கு நிறைய பேர் நம்மளை பார்த்து அப்படித்தானே சொல்லுவாங்க, ஆரம்பிச்ச உடனே ஆரம்பிக்கட்டும், எத்தனை நாள் ஓடுதுன்னு பார்ப்போமே, எத்தனை நாள் ஓடுதுன்னு தான் பார்ப்போமே, ஆரம்பிக்கட்டும். அது என்ன கொஞ்ச நாள் ஓடும், அதுக்கப்புறம் அவனே போய் உட்கார்ந்துருவான். ஏற்கனவே 10 இடத்துல விழுந்துட்டு தான் இருக்கிறான், 20 இடத்துல விழுந்துட்டு தான் வந்திருக்கிறான். இதுவும் என்ன பண்ணாது. அங்க ஒரு மதில் சுவர் கட்டுறவங்க, பழுது பார்த்து கட்டுறவங்க, அவங்க கட்டிட்டு இருக்கும்போது வந்து கிண்டல் பண்றாங்க பாருங்க, கட்டட்டும் கட்டட்டும், ஒரு நரி ஏறி போனா அது நிக்காது, அது இடிஞ்சு விழுந்துரும் அப்படின்னு. எப்படி இருக்கும் நமக்கெல்லாம்? அப்படி வந்து யாராவது ஒருத்தர் சொன்னாங்க அப்படின்னா ஐயோ எவ்வளோ கஷ்டமா இருக்காது. ஆனா ஆண்டவர் என்ன அப்படின்னா, நரி இல்லடா, எவ்வளோ பெரிய மனுஷன் வந்து ஏறி போனா கூட அதை இடிக்காத அளவுக்கு கர்த்தர் ஸ்ட்ராங் பண்றாரு. சாந்து கையில இல்ல, அங்கு கட்டப்படுகிற கல்லு கையில இல்ல, பலன் யார் கையில இருக்குன்னா என் தேவனாகிய கர்த்தருடைய கரத்திலேயே இருக்கிறது. ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகள், அடுத்து எந்த தடைகளை நீங்க மாற்றணும் அப்படின்னா, நீங்க ஒரு காரியத்தை நீங்க ஆரம்பித்து செய்யும் போது சுற்றி இருக்கிறவங்க எத்தனை நாளைக்கு பார்க்கலாம், இது முடிவு போய் சேராது, இது முடிக்க மாட்டான், இவன் இடையிலே விட்டுட்டு போவான், பாதி வழியில விட்டுட்டு போவான் அப்படின்னு உங்களை பார்த்து யாராவது ஒருத்தர் கிண்டல் பண்ணுவார்களே ஆனால், சொல்லுவார்களே ஆனால், நீங்க வருத்தப்பட வேண்டாம். உங்க கை தொடங்கினதை உங்களை கொண்டு முடிக்கிறதற்கு என் தேவன். நீங்கள் ஆரம்பிக்கிறது பாதி வழியிலே நின்று போவது இல்லை. நீங்கள் ஆரம்பிக்கிறது பாதி வழியிலே நின்று போவது இல்லை. கர்த்தர் ஆரம்பிக்க சொன்னதை ஆரம்பித்திருக்கிறீர்கள், கண்டிப்பாக கர்த்தர் முடித்து நிறுத்துவார். ஹல்லேலூயா. ஆமோதிக்கிறீங்களா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் கை முடிக்கும் சொல்லுங்க. என் கை துவங்கிறது மட்டும் இல்லை, என் கை முடிக்கும் சொல்லுங்க. என் கை முடிக்கும் இல்லை, என் கையை ஸ்ட்ராங் பண்ணுவார் ஆண்டவர்.
அவருடைய எண்ணங்களை எல்லாம் கர்த்தர் தாறுமாறாக்குவார். நான் கட்டுகிறது, நான் தொடங்குறது, அது பல தலைமுறைக்கு நிற்கும். சொல்லுங்க, பல தலைமுறைக்கு நிற்கும். அதை அழிக்கிறதற்கு முடியாது. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. அடுத்ததாக 4ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கலாம். எருசலேமின் மேல் யுத்தம் பண்ண எல்லாரும் ஏகமாய் வரவும் வேலையை தடுக்கவும் கட்டுப்பாடு பண்ணினார்கள். இது இப்ப பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆகுது அப்படின்னா, இது வரைக்கும் கொஞ்சம் மெதுவா இருந்தது, கொஞ்சம் கொஞ்சமா சிவியர் ஆயிட்டே இருக்குது. இது வரைக்கும் நக்கல் பண்ணாங்க, கிண்டல் பண்ணாங்க, தடுக்க நினைச்சாங்க, அப்படியே போயிட்டு இருந்துச்சு. இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா, எல்லாரையும் கூப்பிட்டு இவர்களுக்கு விரோதமாய் இவர்களுக்கு வேலையை தடுக்கவும் கட்டுப்பாடு பண்ணி, எருசலேமிலே யுத்தம் பண்ண எல்லாரும் ஏகமாய் வரவும் வேலையை தடுக்கவும் கட்டுப்பாடு பண்ணினார்கள். கவனிங்க, இவர்களுக்கும் அவர்களுக்கு சம்பந்தமே இல்லை. ஆனா காரணமே இல்லாம ஒரு பெரிய கூட்டத்தை கூப்பிட்டு இவங்களோட இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா, சண்டைக்கு வர்றாங்க. கவனிங்க, நீங்கள் ஒரு தரிசனத்தை நிறைவேற்றுவதற்காக நிற்கும் போது உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற அடுத்த தடை கற்கணும் அப்படின்னா, காரணமே இல்லாம எதுக்கு கொண்டு வருவாங்கன்னா, சண்டைக்கு, யுத்தம் பண்றதுக்கு வருவாங்க. அப்படி வந்து நிற்பாங்க, சண்டை போடலான்னு வந்து நிற்பாங்க. ஆனா வேதம் சொல்கிறது, அந்த தடையும் ஆண்டவர் என்ன பண்ணார்னா, அப்படியே முறியடித்து அடுத்த ஸ்டெப்ல ஆண்டவர் அவனை கொண்டு போறார். ஆமேன் சொல்லுங்க. ரொம்ப நிறைய இருக்கே. ஆமேன், ஒன்றும் பிரச்சனை இல்லையா? ஓகே ஓகே, நான் சொல்லிடுறேன், எல்லாம் ஷார்ட்டாக சொல்லிடுறேன். நீங்கள் எழுதுறவங்க கூட எழுதிக்கிங்க. இது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். நீங்கள் வீட்டில் உட்காந்து இதை தியானித்து இதை நீட்டாக எழுதி, அப்போ ஒரு காரியத்தை துவங்கும் போது இத்தனை வந்தாலும் என் இருதயம் என்ன செய்யாது, பயப்படாது அப்படின்னு நீங்கள் சொல்லணும். ஆமேன். ஸோ 4ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது யூதா மனுஷர், சுமை சுமக்கிறவர்களின் பலன் குறைந்து போகிறது, மண்மேடுகள் மிச்சமா இருக்கிறது, நாங்கள் அலங்கத்தை கட்டக்கூடாது என்றார்கள். இப்போ என்ன வந்துச்சு அப்படின்னா, அடுத்து ஒரு மிகப்பெரிய தடை. வேலை செஞ்சவங்களுக்குள்ள எல்லாம் இதுவரைக்கும் ஸ்பீடா நாங்க கட்டுவோம், நாங்க ஊழியம் செய்வோம், நாங்க ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னவங்களுக்கு டக்குன்னு என்ன ஆச்சு, சோர்வு வந்துருச்சு. சோர்ந்துட்டாங்க, எல்லாருமே அலைஞ்சிட்டாங்க. இதுவரைக்கும் ஸ்பீடா ஓடுறவங்க ஸ்பீடா நின்னாதான் அந்த வேலையை செய்ய முடியும். இப்ப சோர்வு வந்தா அடுத்த ஸ்டெப் இவங்களால வேலை செய்ய முடியாது. ஆனால் வேதம் சொல்கிறது, அந்த சோர்விலும் ஆண்டவர் அவனோட இருந்து திரும்பவும் சோர்ந்து போகிறவர்களுக்கு பலன் கொடுக்கிற கர்த்தர் அவனுக்கு திரும்பவும் பலன் கொடுத்தார். சோ ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கும் போது, ஒரு லக்க ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு சோர்வு வராமலே இருக்காது. சோறு வராமலே அவ்வளவுதான் ஸ்பீடா நான் ஓடிட்டேன், அவ்வளவுதான் கடைசி வரைக்கும் இதே ஸ்பீடா ஓடுவேன். இல்ல இல்ல இல்ல, கண்டிப்பாக இடையிலே சோர்வுகள் வரத்தான் செய்யும். ஆனா நம்ம மனுஷனா இருக்கிறதுனால அது வரும். ஆனா சோர்ந்து போறதுக்கு பலன் கொடுக்கிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறதுனால சோர்ந்து போகும்போது நம்மளை தட்டி கொடுத்து, இல்ல நீ கண்டிப்பா ஓடுவ, நீ போக வேண்டிய பிரயாணம் ரொம்ப தூரம்னு நம்மளை தைரியப்படுத்துகிற கர்த்தர் நம்மை வழி நடத்த வல்லவரா இருக்கிறார். இன்று இந்த செய்தியை கேட்கிற யார் உங்க ஓட்டத்துல சோர்ந்து போனாலும் கர்த்தர் இன்னைக்கு பேசுறாரு, இல்ல தூசியை உதறிவிட்டு எழும்பு, நீ சோர்ந்து போகிறதுக்காக அழைக்கப்பட்டவன் அல்ல, உன் மூலமாய் ஆரம்பித்த இதை உன் மூலமா நான் செஞ்சு முடிப்பேன், நீ சோர்ந்து போக வேண்டாம், கர்த்தர் உன்னை பலப்படுத்துவார், மீண்டும் கர்த்தர் உன்னை நிறுத்த வைப்பார். கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லு. நெக்ஸ்ட், அடுத்ததாக 4ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கலாம். எங்கள் சத்துருக்களோ வென்றால் நாங்கள் அவர்கள் நடுவிலே வந்து அவர்களை கொன்று போடு மட்டும் அவர்கள் அதை அறியாமலும் பாராமலும் இருக்க வேண்டும், இவ்விதமாய் அவர்கள் வேலையை ஓய பண்ணுவோம் என்றார்கள். அடுத்து அவனுக்கு வருகிற ஒரு மிகப்பெரிய பிரச்சனை அப்படின்னா, நச்சிட்டே இருக்காங்க. என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, சும்மா சும்மா ஒரு நச்சு. என்ன சொல்றாங்க அப்படின்னா, எங்கள் சத்துருக்களோ வென்றால் நாங்கள் அவர்கள் நடுவிலே வந்து அவர்களை கொன்று போடு மட்டும், அவங்க அதை தெரியாம இருப்பாங்க, அவ்வளவுதான், நான் சாகடிக்க போறோம், சாகிற வரைக்கும் தெரியாம வேலை செய்வாங்கடா அப்படின்னு சொல்லி அப்படி நச்சிட்டே இருக்காங்க. ஆனா அதையும் கர்த்தர் தாண்ட செய்தார். ஆமென் சொல்லுங்கள். சோ நெக்ஸ்ட், அடுத்ததாக வாசிக்கலாம். 4ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கலாம். அதை அவர்கள் அண்டையில் குடியிருக்கிற யூதரும் பல இடங்களிலும் இருந்து எங்களிடத்திலே வந்து 10 விஷயங்களுக்கு சொன்னார்கள். ஐயோ, இது ரொம்ப முக்கியமானது, இது ரொம்ப முக்கியமான ஒன்று. என்ன சொல்றாங்க அப்படின்னா, இதை எல்லாரும் வாசிங்களேன். 4ஆம் அதிகாரம் 12வது வசனம். அதை அவர்கள் அண்டையிலே குடியிருக்கிற யூதரும் பல இடங்களிலும் இருந்து எங்களிடத்திலே வந்து 10 விஷயங்களுக்கு சொன்னார்கள். ஹலோ, இந்த பிரச்சனை பண்றவங்களை கூட நம்ம வந்து சகிச்சுக்கலாம், பிரச்சனை பண்றவங்களை கூட சகிச்சுக்கலாம். ஆனா அதை சொல்றதுக்குன்னு ஒருத்தர் எடுத்துட்டு வந்து சொல்லுவாரு பாருங்களேன், அது வரைக்கும் நம்ம நல்லா தான் ஸ்மூத்தா தான் போயிட்டு இருப்போம்.
அது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது. இந்த எடுத்துட்டு வர்ற சொல்ற ஆளு நம்மளை பயப்படுத்துவாங்க பாருங்க. ஐயோடே அவன் அவன் நமக்கு உடனே அவங்க பேசணும்னா வயிறெல்லாம் கலக்கும். இதுக்குன்னே கொஞ்சம் பேர் அபிஷேகம் பண்ணி விட்டது மாதிரி இருக்கும். அதான் 10 டைம் வந்து சொன்னாங்களாமா, ஏய் கொல்ல பாக்குறான்டா, ஏய் கத்திய தீட்டிட்டு இருந்தான்டா, ஏய் அப்படி சன்பலாத்து தொபியெல்லாம் அப்படி பண்ணிட்டு இருக்காங்கடா, கொஞ்சம் சும்மா இருங்கடா, அவன் மறட்டுறா பாத்துக்கலாம் அப்படின்னா அங்க சிக்னல் இங்க சொல்லி. அதனால அடுத்து நமக்கு வருகிற மிகப்பெரிய தடை என்ன அப்படின்னா, எதிரி போடுற திட்டத்தை நம்மிடத்துல வந்து சொல்றவங்க தான் நமக்கு பெரிய ஆபத்து. ஆமேன் சொல்லுங்கள். இடையில அந்த சொல்றவங்க தான் ஆபத்து. சோ அதையும் ஒரு தேவனுடைய பிள்ளை என்ன பண்ணணும்னா, அப்படி ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கும் போது நமக்கு விரோதமா அப்படி இருக்கு, இந்த பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனை இருக்குது, அது உனக்கு இப்படி முடிஞ்சிடும், இது உனக்கு இப்படி முடிஞ்சிடும், உன் நன்மைக்காக தான் சொல்றேன், உன் நன்மைக்காக தான் சொல்றேன், உன் மேல பாசம் வச்சு தான் சொல்றேன், நீ நாளைக்கு வெட்கப்பட்டுனா எனக்கு பொறுக்க முடியாது இல்ல, அதனாலதான் சொல்றேன் அப்படின்னு நல்லது மாதிரியே சொல்லி நம்மளை கலங்கடிக்கிறாங்க பாருங்க ஒரு கூட்டம். அவர்களுக்கு நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஆமேன் சொல்லுங்கள். ஐயோ இவன் நம்ம மேல ரொம்ப பாசமா இருப்பான், பயப்படல, அதனால இவனை பக்கத்திலே வச்சுக்கலான்னு தயவு செய்து என்ன பண்ணாதீங்க, நினைக்கவே நினைக்காதீங்க. அப்படிப்பட்ட ஆட்களை கூட வைத்திருப்பது உங்களுக்கு மிகப்பெரிய ஆபத்து. நம்ம ஒரு ப்ராஜெக்டை ஆரம்பிக்கும் போது நெகட்டிவா பேசுற ஒரு காரியத்தை நம்மகிட்ட நெகட்டிவா வந்து சொல்றவங்க நமக்கு தேவை கேட்கல. அங்க நெகட்டிவா பேசினாலும் கூட கொண்டு வந்து சேர்க்கிறவங்க எப்படி கொடுக்கணும் அப்படின்னா, அவன் சொன்னா என்ன, கர்த்தர் கூட இருக்கிறாரு, நீ பயப்படாது அப்படின்னு சொல்றவங்க தான் நம்ம கூட இருக்கணும். ஹல்லேலூயா. இந்த சோதனை எல்லாருக்குமே வரும், இந்த ஜெபத்தில் இருக்கிற எல்லாருக்குமே வரும். அங்க நடக்கிறத இங்க சொல்றவங்க, அதுவும் நம்மளை பயப்படுத்துறது மாதிரி சொல்றவங்க. அப்படிப்பட்டவர்கள் பயப்படுத்தினாலும் பயப்பட வேண்டாம், உங்களை குறித்து கொண்டு ஆரம்பித்ததை முடிக்க கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. சோ அடுத்ததாக பார்க்கலாம். 4ஆம் அதிகாரம் 16வது 17வது வசனத்தை வாசிக்கலாம். 4ஆம் அதிகாரம் 16, 17. அன்று முதற்கொண்டு எங்கள் வேலைக்காரரில் பாதி பேர் வேலை செய்தார்கள், பாதி பேர் ஈட்டியையும் பரிசையும் வில்லையும் கவசத்தையும் பிடித்து நின்றார்கள். அதிகாரிகள் யூதா வம்சத்தார் எல்லாரும் பின்னாக நின்றார்கள். அதனாலே கட்டுகிறவர்களும் சுமை சுமக்கிறவர்களும் சுமை ஏற்கிறவர்களும் அவரவர் ஒரு கையிலே வேலை செய்து மறு கையினாலே ஆயுதம் பிடித்திருந்தார்கள். அடுத்து வர ஒரு பெரிய போராட்டம் என்ன தெரியுமா, இவங்க வந்து கொலை மிரட்டல் விட்ட உடனே ஐயோ நம்ம இந்த மாதிரி பிரச்சனை பண்ண வந்துருவாங்களோ, அடிதடி நடந்துருமோ அப்படின்னு சொல்லி ஒரு கையில வேலை செஞ்சு இன்னொரு கையில என்ன பிடிச்சிருந்தாங்களாமா. அது கட்டட வேலை செய்யறவங்க ஒரு கையினால வேலை செய்ய முடியுங்களா? கட்டட வேலை செய்யறவங்களுக்கு 2 கையும் வேலை செஞ்சாதான் அந்த வேலை ஓடும். ஆனா இவங்களுடைய நிலைமை ஒரு கையில ஆயுதத்தை, ஏன்னா வந்துட்டாங்க பிரச்சனை பண்ண வந்துட்டாங்கன்னா நம்ம கையில ஆயுதம் இல்லைன்னா நம்மளை கொன்றுவாங்க. நம்மளை தற்காத்து கொள்றதுக்காவது நமக்கு என்ன வேணும், அவ்வளவு பெரிய தடை வந்திருக்குது. ஆனா அந்த தடையும் கர்த்தர் என்ன பண்ணாருன்னா முறியடிக்க பலன் தந்தார். ஹல்லேலூயா. நெக்ஸ்ட் 5வது அதிகாரம் 1வது வசனம். ஜனங்களுக்குள்ளே அநேகரும் அவர்களுடைய ஸ்திரீகளும் யூதராகிய தங்கள் சகோதரர் மேலும் முறையிடுகிற பெரிய கூக்குரல் உண்டாயிற்று. சோ அடுத்துதான் மிகப்பெரிய பிரச்சனை. இதுவரைக்கும் வெளியே இருந்தான் பிரச்சனை, இதுவரைக்கும் அவன் பிரச்சனை பண்ண, சன்பலாத்து தொபியா அந்த ஆட்கள் எல்லாம் பிரச்சனை பண்ணாங்க. இப்போ 10 குறைச்சலுக்கு எங்க வருது அப்படின்னா உள்நாட்டு கலவரம் வெடிக்குது. உள்ள வேலை செய்யறவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போடுறாங்க. அந்த நல்லா வேலை செய்யறவங்க எல்லாரும் அவ்வளவுதான், எல்லாத்தையும் முடிஞ்சு, நாங்க இனி வேலை செய்ய மாட்டோம். ஏன் அப்படின்னா இங்க பாருங்க, இங்க நல்லா இருக்கிறவங்க எல்லாம் என்னுடைய பணத்தை வந்து கடனுக்காக வாங்கணும், கையில வச்சுட்டு இருக்காங்க, தரமாட்டிக்கிறாங்க அப்படின்னு உள்ளுக்குள்ளே ஒரு பெரிய பிரச்சனை. ஆனால் வேதம் சொல்லுது, உள்ளுக்குள்ளேயும் எழும்புற பிரச்சனையை முறியடிக்கிறதுக்கு கர்த்தர் பலன் தந்தார். ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கும் போது நமக்கு வெளியே இருந்து வர்ற பிரச்சனையை கூட நம்ம ஈஸியா என்ன பண்ணிடலாம், சமாளிச்சிடலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அந்நியன் தானே, இன்னொருத்தர் தானே அப்படின்னு நினைப்போம். ஆனா நம்ம கூடயே இருந்துட்டு நம்ம தட்டிலேயே சாப்பிட்டு நம்ம வீட்டிலேயே குடியிருந்து ஒரு எதிர்ப்பு எழும்பும் பாத்தீங்களா. அந்த நல்ல விஷயம் செய்யும் போது அதை தான் நம்ம நிறைய பேரால என்ன பண்ண முடியாது, தாங்கிக்கவே முடியாது. வேணாப்பா நம்ம செய்ய வேணாம் அப்படின்னு நினைப்போம். இல்லை இல்லை இல்லை, ஆண்டவருடைய பிள்ளைகளே, கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடவே தடைபடாது. உங்க கூட கர்த்தர் இருக்கிறாரு. சோ உங்க வீட்டுக்காரங்களே உங்களுக்கு சத்ருவா மாறினாலும் தாவீதை ராஜாவாக்கணும்னு கர்த்தர் நியமித்தார்னா, அண்ணன் தம்பி ஒத்துக்கலன்னா கூட கர்த்தர் ராஜாவாக்குறதுக்கு வல்லவரா இருக்கிறார்.
ஆமேன் சொல்லுங்கள். சோ உள்நாட்டு கலவரமும் நம்முடைய வீட்டுக்குள்ள எழும்புல கலவரம் கூட நம்முடைய தரிசனத்தை என்ன பண்ண முடியாது? சத்தமா சொல்லுங்க எல்லாரும், எல்லாரும் சொல்லுங்க, தடை செய்யவே முடியாது. தரிசனத்தை கொடுத்த ஒரு கர்த்தர் தானே. என் மனைவி சரியில்லை பாஸ்டர், என் கணவன் சரியில்லை பாஸ்டர், என் பிள்ளைங்க சரியில்லை பாஸ்டர், நான் ஒருத்தியே என்ன பண்றது, நான் ஒருத்தனை என்ன பண்றது? அதை குறித்து கவலையப்படாதீங்க. அப்படிதான் இருப்பாங்க, அப்படி பிரச்சனை வரத்தான் செய்யும். ஆனால் கர்த்தர் உங்களை கொண்டு செய்து முடிக்கிறதை செய்து முடிப்பார். ஆமென் சொல்லுங்கள். கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்கள். 5ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்கலாம். 5ஆம் அதிகாரம் 18வது வசனம். நாள் ஒன்றுக்கு ஒரு காளையும் முதல் தரமான 6 ஆடும் சமைக்கப்பட்டது, பட்சிகளும் சமைக்கப்பட்டது. 10 நாளைக்கு ஒரு தரம் 4 வித திராட்சரசமும் செலவழிந்தது. இப்படியெல்லாம் இருந்த போதிலும் இந்த ஜனங்கள் பட்ட பாடு கடினமானபடினால் அதிபதிகள் வாங்குகிற படியை. சோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, சாப்பாட்டுக்கு கூட அவங்களுக்கு என்ன இல்லை அப்படின்னா, சரியா வழி இல்லை அப்படின்னா, ஒரு பஞ்சம், ஒரு குறைவு. அந்த தரிசனத்தை நிறைவேற்றணும் அப்படின்னு சொன்னா இவங்க நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டியது இருக்கும். சில வீடுகளில் வந்து சில காரியங்களை ஆரம்பிக்கும் போது பழையது மாதிரி செலவு பண்ண முடியாது, பணத்தை அப்படியே சேர்த்து சேர்த்து வைப்பாங்க. ஆனா உடனே சண்டை வரும். ஏன் நீ அன்னைக்கெல்லாம் வாங்கி கொடுத்தீங்களே, இன்னைக்கு வாங்கி கொடுக்கலையே, இன்னைக்கு இப்படி வாங்கி கொடுத்தீங்களே. பிள்ளைகள் கேட்பாங்க, மனைவி கேட்பாங்க, சுற்றி இருக்கிற சொந்தக்காரங்க கேட்பாங்க. ஆனா அந்த தரிசனத்துல இருக்கிற நபர் மட்டும் பாத்தீங்கன்னா அந்த ஒரே ஒரு தரிசனத்துக்காக எல்லாத்தையும் செஞ்சுட்டே இருக்கும்போது, இப்படிப்பட்ட காரியங்கள் உங்கள் வீட்டிலே ஒரு வீடு கட்ட ஆரம்பிக்கும் போதோ, ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கும் போதோ, என்ன பண்ண போறீங்க, என்ன செய்ய போறீங்க அப்படின்னு கேட்டாலும் உங்களுடைய தரிசனம் தடைபடவே தடைபடாது. குறைவுகளை நிறைவாக்குகிற கர்த்தர், பலப்படுத்துகிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. 6ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கலாம். 6ஆம் அதிகாரம் 2வது வசனம். நான் வாசல்களுக்கு இன்னும் கதவு போடாதிருக்கையில் சன்பல்லாத்தும் கேஷேமும் ஆள் அனுப்பி நாம் ஓனே பள்ளத்தாக்கில் இருக்கிற கிராமங்களில் ஒன்றில் ஒருவரோட கண்டு பேசுவோம் வாரும் என்று கூப்பிட்டார்கள். அவர்களோ வென்றால் எனக்கு பொல்லாப்பு செய்ய நினைத்தார்கள். அப்பொழுது நான் அவர்களிடத்திற்கு ஆள் அனுப்பி, நான் பெரிய வேலையை செய்கிறேன், நான் வரக்கூடாது, நான் அந்த வேலையை விட்டு உங்களிடத்தில் வருகிறதுனால் அது மெனக்கட்டு போவானேன் அப்படின்னா அதிகாரத்தை வச்சு மிரட்ட பாக்குறாங்க. வாங்க, எனக்கு உனக்கு என்னப்பா, வந்து பேசுறதுக்கு என்ன இருக்குது, வந்து காரணமே இல்லாம ஒரு மனுஷன் நம்ம 2 பேரும் பார்த்து பேசுவோம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். ஆனா வேதம் சொல்கிறது அதையும் தாண்ட கர்த்தர் பலன் தந்தார். ஆமென். 6ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கலாம். 5ஆம் தரம் சன்பல்லாத்து அந்த பிரகாரமாகவே தன் வேலைக்காரரை அவன் கையிலே முத்திரை போடாத ஒரு கடிதத்தையும் எனக்கு அனுப்பினான். சோ ஃபைனலுக்கு வந்துட்டோம். அடுத்து என்னன்னா, கடைசியில எல்லாம் முடிச்சுட்டு இப்ப என்ன வந்துடும் அப்படின்னா, முத்திரை போடாத ஒரு லெட்டர். நம்ம ஆட்கள் வந்து எதுக்கு பயப்படுறாங்களோ இல்லையோ, எதுக்கு பயப்படுவாங்க? மொட்டை கடிதாசிக்கு பயப்படுவாங்க. ரைட்டிங்ல வந்துச்சுனாலே நமக்கு இதுக்கு அப்படியே காலெல்லாம் நடுங்கும். என்னடா கோர்ட்லேருந்து வந்திருக்கு, என்னடா ஸ்டேஷன்லேருந்து வந்திருக்குது அப்படின்னு நினைப்போம். அப்போ பல விசை அவங்களுக்கு அந்த மொட்டை கடிதாசி அதுவும் எல்லாம் அனுப்பிட்டே இருக்கிறாங்க. ஆனா வேதம் சொல்லுகிறது அந்த தடையும் ஆண்டவர் என்ன பண்ணார்னா முடிக்கிறதுக்கு பலன் தந்தார். ஹல்லேலூயா. உங்களுக்கு விரோதமாய் எழுதப்படுகிற கையெழுத்துக்களை குலைக்கிறவர் கர்த்தர். ஆமென் சொல்லுங்க. அதனால நீங்க வந்து ஒரு காரியத்தை ஆரம்பிக்கும் போது, பாஸ்டர் ரைட்டிங்ல வந்துருச்சு, பத்திரத்துல மிஸ்டேக் வந்துருச்சு, இந்த மாதிரி சைன் போட்டாங்க, இந்த மாதிரி ஒரு கடிதம் வந்திருக்குது, கவலைப்படாதீங்க. கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடவே தடைபடாது. ஆமென் சொல்லுங்கள். கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. 6ஆம் அதிகாரம் 6வது வசனம். அதிலே நீரும் யூதரும் கலகம் பண்ண நினைக்கிறீர்கள் என்றும் அதற்காக நீர் அலங்கத்தை கட்டுகிறீர் என்றும் இவ்விதமாய் நீர் அவர்களுக்கு ராஜாவாக போகிறீர் என்றும். அடுத்ததாக என்ன பிரச்சனை வருது அப்படின்னா, பெரிய இடத்துல போட்டு கொடுப்போம்னு மிரட்டுறாங்க. உன்னை என்ன பண்ணுவோம், பெரிய இடத்துல போட்டு கொடுப்போம்டான்னு மிரட்டுறாங்க. அந்த தடையும் ஆண்டவர் முறியடிக்க பண்ணினார். ஹல்லேலூயா. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லு. 6ஆம் அதிகாரம் 17வது வசனம் கடைசியா வாசிக்கலாம். 17வது வசனம். அந்த நாட்களில் யூதேயாவில் பெரிய மனிதரிடத்திலிருந்து தொபியாவுக்கு போகிறதும் தொபியாவினிடத்திலிருந்து அவர்களுக்கு வருகிறதுமான கடிதங்கள் அநேகமா இருந்துச்சு. சன்பல்லாத்து போட்ட கடிதம் வேற, தொபியா போட்டது வேற.
இப்ப என்னன்னா அந்த ஊர்லயே இருக்கிற பெரிய மனுஷங்க இருக்காங்கல்ல, அவங்க கொஞ்சம் கடிதத்தை யாருக்கு அனுப்புவாங்களாமா? சன்பலாத்து தோபியா இந்த மாதிரி டீமுக்கு அனுப்பி அவங்க அதோட சேர்த்து வச்சு அப்படியே சைன் போட்டு, அப்படின்னா நாங்க ஒருத்தரா இல்லடா, நாங்க வந்து கூட்டா நின்று உனக்கு எதிராக என்ன பண்றோம், கொடி பிடிக்க போறோம் அப்படின்னு. இங்க பாரு, என் கூட இந்த ஆட்கள் சேர்ந்துட்டாங்க, இந்த வக்கீல் சேர்ந்துட்டாரு, இந்த அரசியல்வாதி சேர்ந்துட்டாரு, இந்த போலீஸ்காரர் சேர்ந்துட்டாரு, நாங்க வெயிட்டா தான் வர்றோம். இதுக்கு முன்னாடி நான் எழுதின லெட்டரை நீ மதிக்கல, நான் எழுதின லெட்டரை தூக்கி போட்ட, இப்ப பாரு ஸ்ட்ராங்கா உனக்கு ஒரு லெட்டர் அனுப்புறேன் அப்படின்னு. அதுவும் இங்கே சொல்லுகிறது கடிதங்கள் 52 நாள்ல அவனுக்கு அத்தனை கடிதத்தை அனுப்பியிருக்காங்க. சோ ஆனா துவங்கினவர் முடிப்பார். ஹல்லேலூயா. இன்னும் கொஞ்சம் டைம் இருந்ததுன்னா விழாவாரியா வாச்சோம் அப்படின்னா இந்த 52 நாள்ல நிறைய தடை வந்துச்சுப்பா, எத்தனை. சோ அதனால நமக்கு வருகிற தடைகளை குறித்து நம்ம பயப்பட வேண்டிய அவசியம், சத்தமா சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, இல்லவே இல்லை. நெகேமியாவுக்கு வராத தடையா நமக்கு வந்துட போகுது, நெகேமியாவுக்கு வராததான் நமக்கு வந்துட போகுது. நான் சொல்றேன், அத்தனை தடை வந்த போதிலும் கர்த்தர் செய்ய நினைச்சதை யாராவது தடை பண்ண முடிஞ்சிருச்சா? துவங்கினவர் முடித்தாரா? அதற்கு ஒன்றே ஒன்று மட்டும்தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறாரு. தடை கற்களை பார்த்து சோர்ந்து போகாதே, தாண்டி போ. தடை கற்களை பார்த்து நின்று விடாதே, தாண்டி போ. ஏனென்றால் என் மீட்பர் முன்னே செல்கிறார். ஹல்லேலூயா. உன்னை உண்டாக்கினவர், உன்னை சீருஷ்டித்தவர் உன் முன்னே நடந்து செல்கிறார். பாடுவோம். என்னை உண்டாக்கினவர், என்னை சீருஷ்டித்தவர் என் முன்னே நடந்து செல்கிறார். தீங்கு என்னை ஒன்றும் செய்யாதே, சத்ரு என்னை ஒன்றும் செய்யாதே. காடுவோம். என்னை உண்டாக்கினவர், என்னை சீருஷ்டித்தவர் என் முன்னே நடந்து செல்கிறார். என்னை உண்டாக்கினவர், என்னை சீருஷ்டித்தவர் என் முன்னே நடந்து செல்கிறார். தீங்கு என்னை ஒன்றும் செய்யாதே, தீங்கு என்னை ஒன்றும் செய்ய. கரங்களை மேல தட்டி, அழைத்தவர் கைவிடுவாரோ, தெரிந்தவர் விட்டிடுவாரோ? அழைத்தவர் கைவிடுவாரோ, தெரிந்தவர் விட்டிடுவாரோ? பெயர் சொல்லி அழைத்த தேவன் மகிமை பாடுத்திடுவார். பெயர் சொல்லி அழைத்த தேவன் மகிமை பாடுத்திடுவார், மகிமை பாடுத்திடு. இப்ப கைய மால தட்டி, என்னை உண்டாக்கினவர், என்னை சீருஷ்டித்தவர் முன்னே நடந்து செல்கிறார். ஓ, என்னை உண்டாக்கினவர், என்னை சீருஷ்டித்தவர் என் முன்னே நடந்து செல்கிறார். விசுவாசத்தோடு சொல்லுங்கள். தீங்கு என்னை ஒன்றும் செய்யாதே, சத்ரு என்னை ஒன்றும் செய்யாதே. ஓ, யாக்கோவென்னும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ எதற்கும் பயந்து விடாதே. யாக்கோவென்னும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ எதற்கும் பயந்து விடாதே. ஹல்லேலூயா. சோ எதுக்குமே பயப்பட வேண்டாம். எவ்வளவு பெரிய தடை வந்தாலும் பயப்பட வேண்டாம். ஒன்னே ஒண்ணு ஜெபிச்சா போதும், நீங்க ஆரம்பிச்சா போதும். ஆண்டவரே, புரியுதில்ல நான் சொல்றது உங்களுக்கு? இந்த காரியத்தினுடைய துவக்கத்துல, அந்த தரிசனத்தினுடைய துவக்கத்துல கர்த்தர் மட்டும் இருந்தா போதும். வேற என்ன பிரச்சனை வந்தாலும் நம்முடைய இருதயம் கலங்க வேண்டிய அவசியம். நம்ம மனுஷங்களா இருக்கிறதுனால கலக்கம் வரும். நடக்குமா, நடக்காதா, முடிப்போமா, முடிக்க மாட்டோமா, என் பிள்ளையினுடைய வாழ்க்கை என்ன ஆகும், இந்த பிசினஸ் என்ன ஆகும், என் எதிர்காலம் என்ன ஆகும், உங்களுக்கு ஆயிரக்கணக்கான கேள்விக்குறி இருக்கலாம். பாஸ்டர், எடுத்ததுலேருந்து தடை, துவங்கினதுலேருந்து தடை ரொம்ப தடையா இருக்குது. நீங்க ஏன் பயப்படுறீங்க? தடை வரத்தான் செய்யும். இப்படிப்பட்ட தடைகளை பார்த்து சோர்ந்து போய் பயந்து உட்கார்ந்தீங்கன்னா உங்களுடைய தரிசனம் நிறைவேறாது.
தடை வரட்டும், வந்ததை வந்தபடியே போகும். ஆமேன்னு சொல்லுங்க சத்தமா. வந்தது வந்தபடியே போகும். அது எப்படி புஷ்வானமா பெருசா வருதோ அப்படியே வரும். அதான் கர்த்தர் சொல்றார், பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், செருபாபேல்ன்றது நீங்களும் நானும் தான். நமக்கு முன்பாக மலைகள் பர்வதங்கள் மெழுகு போல, பிரச்சனைகள் மெழுகு போல என்ன பண்ணும் அப்படின்னா உருகி போகும். என்ன தரிசனத்தை உள்ள வச்சிருக்கிறவர் யார் அப்படின்னா கர்த்தர், 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 கர்த்தர். ஆமென். உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? தகப்பனே, இந்த நாளிலே நீர் கொடுத்த நல்ல வார்த்தைக்காக உமக்கு கோடி நன்றி அப்பா. ஆண்டவரே, எவ்வளோ தடைகள் வந்தாலும் நெகேமியாவை கொண்டு துவங்கினதை முடிக்க உதவி செய்தீரே. அலங்கமெல்லாம் கட்டி முடிக்கப்பட்டு பிரதிஷ்டை பண்ணி இந்த நாள் நாம் துக்கப்பட வேண்டிய நாள் அல்ல, இந்த நாள் நாம் மகிழ்ச்சியா இருக்க வேண்டிய நாள். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்கள் பலன் என்று அவர் சொன்னாரே. அதே போல இந்த பிள்ளைகள் ஆண்டவரே, இந்த சத்தியத்தை கேட்கிற நாங்கள் அனைவரும் லைவ்ல இருந்தாலும், எந்த இடத்துல இருந்தாலும், எந்த ஊர்ல இருந்தாலும், எந்த நாட்டில் இருந்தாலும், அவங்க கையில கொடுத்திருக்கிற தரிசனம், அவங்க சிந்தையில கொடுக்கப்பட்டிருக்கிற தரிசனம் நிறைவேறுவதற்கு இருக்கிற தடைகள் உடைவதாகப்பா. எங்க திருச்சபையை குறித்து ஒரு பெரிய தரிசனத்தை கொடுத்திருக்கிறீங்க ஆண்டவரே. ராஜா, அதை நாங்க ஆரம்பிச்சிருக்கிறோம். அதை முடிக்கக்கூடிய பலனை கர்த்தர் எங்களுக்கு தாரும். உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் நம்மனரோடும் இன்றும் என்றும் சதா காலம் கூட இருப்பதாக. ஹல்லேலூயா.